بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فإن التقوى ملاك الحسنات وجماع الخير كله. قال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال حبيبنا محمد صلى الله عليه وسلم في معنى الحديث: يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أم الحرام أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் பெரிய தன்மையும் மேலுவானங்கள் பூமிகள் சூரியன் சந்திரன் ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஒவ்வொரு அணுவையும் படைத்து போஷித்து இயக்கக்கூடிய நான் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஆரம்பத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வல்ல நாயன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். மேலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எவைகள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் எவைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறானோ அவைகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் தவிர்த்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் தொழுவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, நோன்பு நோட்பது மட்டும் தான் இபாதத் என்று. சகோதரர்களே, அத்துடன் முஆமலாத் விஷயம் இருக்கின்றது. முஆமலாத் இதுவும் இபாதத்துடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களோட நல்ல முறையில் நடக்கிறது, அஹ்லாக்காக நல்ல பண்பாக நடக்கிறது, அழகான முறையில் வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கின்றது. இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். முஆமலாத்தும் இபாதத் தான், அதுவும் இபாதத்தின் ஒரு பகுதி தான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஹதீஸுடைய கருத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அத்தாஜிர் அஸ்ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன், உண்மையான வியாபாரி, ஈமான்தாரியோட அமானத்துள்ள நல்ல நம்பிக்கையுள்ள வியாபாரி, அமானத்தை நிறைவேற்றக்கூடிய வியாபாரி. மஅன் நபிய்யீன், கியாமத்துடைய நாளை அவரை அல்லாஹ் தஆலா அந்த உண்மையான வியாபாரிய, நம்பிக்கையுள்ள வியாபாரிய நபிமார்களோடு அல்லாஹ் இருப்பாட்டுவார். சித்தீகீன்களோட, ஷுஹதாக்களோட, ஸாலிஹீன்களோட, நல்ல மக்களோடு, நல்லடியார்களோடு அல்லாஹ் அவர்களை இருப்பாட்டுவார். சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய வியாபாரங்கள் ஹலாலான முறையில் நடக்குதா? எங்களுடைய சம்பாத்தியம் நாங்க சம்பாதிக்கிறோமே, எங்களுடைய சம்பாதிப்பு ஹலாலாக இருக்குதா? யோசிச்சு பார்க்க வேண்டும். ஹதீஸுடைய கருத்து: லயக்தி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும் மக்கள், அந்த காலத்துல மக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: லா யுபாலி மர்ஹு, அந்த காலத்தில் எப்படி தெரியுமா மக்கள் இருப்பாங்க? அந்த மனிதர்கள் அந்த காலத்தில் ஹலால் எது ஹராம் எது என்று விளங்க மாட்டாங்க, அவைகளை பொருட்படுத்த மாட்டார்கள், கணக்கு இருக்காது, அவர்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றோமே மேலான சகோதரர்களே, அது சின்ன விஷயம் தானே. சகோதரர்களே, ஹதீஸுடைய கருத்து புகாரி ஷரீஃப்ல வருகிறது. ஒரு மனிதர் பேசுறாரு, சின்ன விஷயம், ஆனா அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயம். அந்த சின்ன விஷயத்தை, அந்த சின்ன வார்த்தையை வைத்து அல்லாஹ் அவரை நரகத்துக்கு தூக்கி வீசுகின்றார். நரகவாசி அல்லாஹ் அவனை முடிவு செய்கின்றார். இன்னொரு மனிதர் சின்ன வார்த்தை, அது அழகான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை, அந்த சின்ன
சகோதரர்களே, ஹதீஸுடைய கருத்து, ஒரு பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபுலானா தகூமுல் லைல் வ தஸூமுன் நஹார். இந்த ஒரு பெண்மணியை பற்றி சொன்னாங்க. அவர் அந்த பெண்மணி நின்று வணங்குகின்றாள், தஹஜ்ஜுத் பேணுதல், மாஷா அல்லாஹ், கியாமுல் லைல் செய்கின்றாள், நின்று வணங்கக்கூடிய பெண்மணி இரவில். அது மட்டுமல்ல, வ தஸூமுன் நஹார், பகலில் நோன்பு வைக்கக்கூடியவள். அந்த பெண்ணுடைய இபாதத், அந்த பெண்ணுடைய வணக்கத்தை பற்றி நபி அவர்களிடம் சொல்லப்பட்டது. அதற்கு மேலும் சொன்னாங்க, அந்த பெண்மணி சதகா செய்யக்கூடிய பெண்மணி. அவளுடைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனாங்க. அதற்கு பிறகு சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய ஒரு தவறான செயலை பற்றி. அந்த தவறான செயல் என்ன தெரியுமா? அவளுடைய நாவால் பக்கத்து வீட்டார்களுக்கு நோவினை செய்வாள். அவளுடைய நாவால் பக்கத்து வீட்டார்கள், நேபர்ஸ், பக்கத்து வீட்டார்களுக்கு நோவினை கொடுப்பாள். ஜுர்ஹுல் கலாம், ஒரு பழமொழி இருக்கின்றது அரபுல, ஜுர்ஹுல் கலாம் அஷத்து மின் ஜுர்ஹிஸ் சிஹாம். மேலான சகோதரர்களே, நாவினால் ஏற்படக்கூடிய காயம் இருக்கின்றது, அம்பினால் ஏற்படக்கூடிய காயத்தை விடவும் கடினமானது. அந்த பெண்மணி நாவால் பக்கத்து வீட்டார்களுக்கு நோவினை செய்வாள். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி. எங்களுடைய கரத்தாலும் எங்களுடைய நாவாலும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு எந்த பிரச்சனை உருவாகக்கூடாது, எந்த நோவினையும் கொடுக்கக்கூடாது. இவர்தான் உண்மையான முஸ்லிம். சகோதரர்களே, அந்த பெண்மணி பக்கத்து வீட்டாளர்களுக்கு என்ன செய்வாள்? நாவால் நோவினை கொடுப்பாள். கேட்கப்பட்டது, இவனுடைய முடிவு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா ஹைர ஃபீஹா. அவளுடைய எந்த ஒரு அமலும் பிரயோஜனமே இல்லை. நின்று வணங்கக்கூடிய பெண்மணி, சதகா செய்யக்கூடிய பெண்மணி, நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி, ஆனால் அவளுடைய கெட்ட செயல் என்ன? சகோதரர்களே, பக்கத்து வீட்டாரை நோவினை செய்வாள் தன்னுடைய நாவால். எத்தனையோ பேருக்கு நாம ஏசுறோம், எத்தனையோ பேருக்கு நாம திட்டுறோம், எத்தனையோ பேருக்கு அடிக்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னாங்க, அந்த பெண்மணியின் இபாதத்தின் எந்த பிரயோஜனம் இல்ல. மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிய மின் அஹ்லின் நார். இந்த பெண்மணி நரகவாசி என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, வஸினில் கலாம், ஒரு அரபு பழமொழி இருக்கின்றது. வஸினில் கலாம் இதா நதக்த பிமஜ்லிஸின். ஒரு மஜ்லிஸ்ல நீங்க பேசுவதாக இருந்தால் உங்களுடைய பேச்சை நிறுத்தி பேசுங்க. சகோதரர்களே, இன்னைக்கு நாம என்ன பேசுறோம் எங்களுக்கே தெரியாது. கண்டபடி திட்டுறோம், ஏசுறோம், பேக் பைட்டிங், புறம் பேசுறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் கீபத், புறம் பேசுவது இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், ஃபகரிஹ்துமு. உங்களுடைய சகோதரனுடைய அந்த பிணத்தை சாப்பிடுவதை நீங்க வெறுப்பீங்க. அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். அல்லாஹ் கேட்கின்றான் கேள்வி, உங்களுடைய சகோதரனுடைய மையத்து, இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. ஃபகரிஹ்துமு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வெறுப்பீங்க. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. நீங்க ஒருவரை பற்றி நீங்க பேக்பைட்டிங், புறம் பேச வேண்டாம். புறம் பேசுவது இருக்கின்றதே, செத்த பிணத்தை சாப்பிடுவதற்கு சமம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். பங்களோட்டுக்காரர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
சஹாபாக்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க மல்லா திர்ஹம் லஹு வலா மதா யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட செல்வாக்கு பணம் இல்லையோ தினார் திர்ஹம் இல்லையோ பொருட்கள் இல்லையோ அவர்தான் பங்களோட்டுக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்ல இவர் இல்ல பங்களோட்டுக்காரர். கியாமத்துடைய நாளையில மக்கள் அதிகமான அமல்களை எடுத்துக்கொண்டு வருவாங்க. மலைகளை போல அமல்கள், நோன்பு, ஜகாத், ஹஜ், நல்ல அமல்கள், தொழுகைகளை எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஆனா அந்த அமல் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? இவர் அமல் செஞ்சிருப்பாரு, ஹஜ் செஞ்சிருக்கிறாரு, நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, ஜகாத் சதகா செய்திருக்கிறாரு, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? وَمِنْهُمْ مَنْ شَتَمَ هَذَا அவர்களில் சிலர் என்ன செய்திருப்பாங்க, யாராவது ஒருவரை திட்டிருப்பாங்க. அமல் செய்தவர்கள் தான், ஜகாத் கொடுத்தவங்க, ஹஜ் செய்தவங்க, தொழுதவர்கள் திட்டிருப்பாங்க. அவர் யாராவது ஒருவரை திட்டிருப்பாங்க. وَضَرَبَ هَذَا அடித்திருப்பாங்க. அவருடைய அமல் எந்த பிரயோஜனமும் இல்லை. وَضَرَبَ هَذَا وَأَكَلَ مَالَ هَذَا யாராவது ஒருவருடைய பணத்தை சாப்பிட்டு இருப்பாங்க, பணத்தை எடுத்து விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க ஹஜ்ரத் எனக்கு இவ்வளவு பணம் வர இருக்கின்றது, கடன் எடுத்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம். எடுக்க கூட அழகா கேட்பாரு, இந்த நேரத்தில் நான் தாரேன் உங்களுக்கு ஒரு மாதம் தவணை கொடுங்க சொல்லிவிட்டு கடனை எடுக்கின்றார். கடனை கேட்க போனதும் சகோதரர்களே அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க. சரி, டைம் கொடுக்கிறது சுன்னத்து தான். இப்போ ஒருவர் மாஷா அல்லாஹ் டைம் கொடுத்தாரு, இன்னொருவர் 2 வாரம் நான் டைம் கொடுக்கிறேன் என்று டைம் கொடுக்கிறாரு. இந்த 2 வாரமும் சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கின்றார். அப்துல் ரஹ்மான் அப்துல்லா கிட்ட கடன் எடுத்துட்டாரு, ஒரு மாதத்தில் தாரேன். ஆனால் ஒரு மாசத்தில் அவருக்கு கொடுக்க கிடைக்கவில்லை. அவர் சொல்கின்றார், அப்துல்லா சொல்றார் அப்துல் ரஹ்மான் கிட்ட எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. இன்னும் மாஷா அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் ஒரு வாரம் டைம் கொடுக்கிறார். ஒரு வாரத்துக்கு சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒரு மாதம் தவணை கொடுத்தால் ஒரு மாசம் சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார். சகோதரர்களே, நாம் கடன் எடுத்தால் கொடுக்கக்கூடிய நியத்தோடு எடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார். இன்றைக்கு சிலர் பழை கொண்டாங்க, கடன் எடுத்தால் கொடுக்கிறது இல்லை. யுக்ஃபர் லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஷஹீத் இரத்தத்தை சிந்துகின்றாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்படுகின்றாரு. ஷஹீத் இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நபி அவங்க சொன்னாங்க கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது. நீங்க கடன் எடுத்து விட்டு கொடுக்கவில்லையா, வஅகல மால ஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்புல ஜகாத்ல ஹஜ்ல எந்த பிரயோஜனம் இல்ல. கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவன் என்னுடைய பணத்தை எடுத்தான் திருப்பி கொடுக்கல, ஆனால் இவன் ஹஜ் செஞ்சான், இவன் அதிகமான அமல் செஞ்சான். அதற்கு பிறகு என்ன செய்யப்படும் சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், இவருடைய நல்ல அமல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு இவருக்கு எந்த ஒரு அமலுமே இருக்காது சகோதரர்களே, எந்த ஒரு அமலும் இருக்காது. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அல்லாஹ் இப்படியான மக்களை நரகத்தில் தூக்கி வீசுவான். எனவே சகோதரர்களே, ஹுகூகுல் இபாத் விஷயத்திலே ஹுகூகுல் இபாத் எங்களுக்கும் அடியார்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்றது. அவைகள் விஷயத்தில் நாம பயந்து கொள்ள வேண்டும். ஹுகூகுல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்றது, அதை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் ஹுகூகுல் இபாத் விஷயத்தில் அடியார்கள் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. கடன் எடுத்துட்டீங்க, கடனை திருப்பி கொடுக்கல. அப்துல் ரஹ்மானுக்கு நீங்க கடனை திருப்பி கொடுக்கலையா, அப்துல் ரஹ்மான் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. எனவே சகோதரர்களே, முஆமலாத் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்க. முஆமலாத் இவைகளும் இபாதத் தான். தொழுவது
பஜார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகக்கூடிய சமயம் ஒரு மனிதர் பேரிச்சம்பழம் குவியல்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பழம் குவியலில் தன்னுடைய கையை போட்டாங்க. فأدخل يده فيها, கையை போட்டதும் فنالت أصابه بللا, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸாபி' فنالت أصابعه بللا, நபி அவர்களுடைய விரல்கள் எல்லாம் நனைந்து போகுது. வெளியால காய்ந்த பேரிச்சம்பழம், உள்ளுக்கு ஈரமான பேரிச்சம்பழம், உள்ளுக்கு ஈரமாக இருக்குது, வெளியால காய்ந்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, மா ஹாலா யா சாஹிபத் தஆம்? قال يا رسول الله اصابته السماء. يا رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழை பெய்தது, மழையின் காரணமாக என்னுடைய ஈச்சப்பழம் பேரிச்சப்பழங்கள் நனைந்தது, அதனால நான் ஈரமான பேரிச்சப்பழங்களை கீழே வைத்தேன், காய்ந்ததை மேலே வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக الطعام حتى يراه الناس وقال من خشنا فليس منا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரியை பார்த்து சொன்னாங்க, நீங்க இவைகளையும் மேலால வைத்திருக்கலாம் தானே, ஈரமான பேரிச்சப்பழங்களை ஏன் மேலால வைக்கல? மேலால வைத்திருக்க வேண்டும், நீங்க உள்ளுக்கு கீழே வைத்திருக்கிறீங்களே. நபி அவங்களை தடுத்தாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஷ்யனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்வார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, ஒழுங்கான முஸ்லிமா இருக்க முடியாது, அவர் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் இல்லை என்றாங்க. இன்றைக்கு நடக்குது எங்களுடைய வியாபாரங்கள். ஹோட்டலுக்கு போனால் சாப்பிடுவதற்கு தெரிஞ்ச கஸ்டமர், வளமையாக போகக்கூடிய கஸ்டமர், அவருக்கு நல்ல சாப்பாடு, ஒருத்தர் டேக்அவே எடுத்து கொண்டு போறாரு, அவருக்கு பழைய சாப்பாடு. சகோதரர்களே, பழைய கறியை போட்டு செய்தது இது மோசடி. சகோதரர்களே, இந்த எத்தனையோ மோசடிகள் எங்களுடைய வியாபாரங்கள் நடக்குது. யூஸ் பண்ணின வெஹிக்கிளை நாங்க விற்கிறோம், விற்கும் போது அந்த ஃபால்ட்ஸை சொல்வதில்லை, இந்த ஃபால்ட்னு சொல்றதில்லை. சகோதரர்களே, ஃபால்ட்ஸ் இருந்தால் அவைகளை சொல்ல வேண்டும், சொல்லுவீங்க. அந்த ஃபால்ட்ஸை சொல்வதில்லை, அப்படியே கொடுக்குற நல்ல வெஹிக்கிள் என்று. இன்னும் சிலர் வியாபாரத்தை எப்படி தெரியுமா செய்றாங்க? சொல்றாங்க இது பெஸ்ட் குவாலிட்டி, இது லோக்கல் நார்மல் குவாலிட்டி. ரெண்டுமே நார்மல் தான். அந்த நார்மல் குவாலிட்டி ரெண்டை, உதாரணத்துக்கு சார்ஜரை எடுத்துக்கொண்டால் அந்த ரெண்டுமே நார்மல் குவாலிட்டி சார்ஜர் தான். அவர் சொல்றாரு இது பெஸ்ட் குவாலிட்டி, இது நார்மல் குவாலிட்டி. இது சொல்லிவிட்டு பெஸ்ட் குவாலிட்டி இந்த பிரைஸ், நார்மல் குவாலிட்டி இந்த பிரைஸ் என்று சொல்லி அவர் விற்கிறாரு. ஆனால் ரெண்டுமே நார்மல் குவாலிட்டி தான். இது மோசடி. இவர் உண்மையான முஸ்லிம் இல்ல, இவர் மோசடி செய்யக்கூடியவர். அத்தாஜிர் அஸ்ஸதூகுல் அமீன், உண்மையான வியாபாரி, உண்மையான வியாபாரி, ஈமான்தார், நம்பிக்கையான வியாபாரி. சகோதரி, அவர் நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவர்களை எழுப்பார். கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு, ஒட்டகத்தை விற்றதும் அவர் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போறாரு. பக்கத்துல ஒரு நல்லடியார் இருந்தாரு. சொன்னாங்க, நீங்க ஒட்டகத்தை எடுத்தவர்கிட்ட எந்த நோக்கத்துக்காக நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி எடுக்கிறீங்க ஒட்டகத்தை கேட்கவில்லையே, கேட்டிருக்கலாம் தானே. அவர் சொன்னாரு, அவர் வந்தாரு, ஒட்டகத்தை பார்த்தாரு, ஒட்டகத்தை நான் கொடுத்தேன், அவர் விரும்பினார், நான் ஒட்டகத்துக்குரிய வெளியே சொன்ன எடுத்துக்கொண்டு போனாரு. நான் என்ன செஞ்சாரு? அந்த நல்லடியார் சொன்னாரு, ஒட்டகம் கொழுத்தோட்டமா இருக்கும், நடக்க முடியாத ஒட்டகமா இருக்கும், அப்படியான ஒட்டகம் வந்து அறுத்து சாப்பிடுவதற்கு தான் தகுதி. வாங்கக்கூடியவருடைய நோக்கம் அவர் அந்த ஒட்டகத்தை சவாரி பிரயாணத்துக்காக பாவிக்கக்கூடிய ஒட்டகத்தை விரும்பினார். ஆனால் இந்த கொழுத்த ஒட்டகம் அது பிரயோஜனம் கொடுக்காது.
நடக்க முடியாத ஒட்டகம் பிரயோஜனம் கொடுக்காது என்ற விஷயத்தை அழகாக தெளிவுபடுத்தினாங்க. இன்னைக்கு நாங்க வாகனங்களை விற்கிறோம் சகோதரர்களே, ஃபால்ஸ சொல்றது இல்ல, சொல்லி நல்ல சும்மா வித்துட்டு சொல்றாரு. அது சமீபத்தில் ஒரு சகோதரர் கவலைப்படுறார் ஹஸ்ரத், ஒரு வாகனம் எடுத்தாலுமே எல்லா அதிகமான ஃபால்ஸ் அந்த வாகனத்தில் இருக்குது. அவர் அமௌண்ட்டை எடுத்துட்டாரு, இப்ப நான் என்னுடைய கையால செலவழிக்கிறேன் என்று கவலைப்படுறார். எவ்வளவு மோசம், எவ்வளவு பெரிய மோசம் சகோதரர்களே. இந்த பணத்தில் நிம்மதி இருக்கும் என்று நீங்க விளங்குறீங்களா? இந்த பணத்தை கொடுத்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு மனைவி மக்களுக்கு மத்தியில பிரச்சனை, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, கண்ணியம் இல்ல. ஏன்? எங்களுடைய முஆமலாத் விஷயம் பலகீனமா இருக்கின்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயம் பலகீனம், எங்களுடைய சம்பாத்தியம் பலகீனம். நாங்க ஹராமான பணத்தை சம்பாதிக்கிறோம், நீ நிம்மதி வருமா? ஹராமான செயல்களை செய்கின்றோம் சகோதரர்களே, நிம்மதி வருமா? ஒரு நாள் வராது. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் எந்த அளவுக்கு பேருந்ததாக இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சகோதரர்களே, ஹராம் ஹலால் விஷயத்துல ரொம்ப பேருந்ததாக இருந்தாங்க. ஹதீஸுடைய கருத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு லஹ்மின் நபத மின் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹி. ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு இருக்கின்றதே, அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதிண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புடி அபூபக்கருடைய உடம்புக்கு போகுது, ஒரு பிடி சாப்பாடு. சகோதரர்களே, கேட்டாங்க அவருடைய சேவன் கிட்ட, எங்க பசியின் காரணமாக கேட்கல, சாப்பிட்டதற்கு பிறகு கேட்டாங்க, இந்த சாப்பாடு எங்கிருந்து கொண்டு வந்தீங்க என்று மனைவியா கேட்பாங்க. ஆனால் அந்த சமயம் அபூபக்கர் பசியுடைய கடுமையான பசியின் காரணமாக கேட்பதை மறந்து விட்டார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த அடிமை சொன்னாங்க, நான் ஜாஹிலியா காலத்தில் சாஸ்திரம் பார்ப்பேன், சூரியனை பார்த்து கையை பார்த்து சொல்லுவாங்களே, இதெல்லாம் ஹராம், இது கூடாது சொன்னாரு. நான் ஜாஹிலியா காலத்தில் செய்தது, ஆமா அவர்கள் கூலி கொடுக்க மறந்து விட்டார்கள். நான் போகக்கூடிய சமயம், இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்களை பார்த்தேன், அவர்கள் அதற்குரிய கூலியை இன்றைக்கு தந்தாங்க. அந்த கூலி என்ன தெரியுமா? சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் உங்களுக்கு தந்தேன். அல்லாஹ், ஒரு பிடித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அஊது பில்லாஹ், ஹாதிஹி கலிமத்துல் கஹானா, இது சாஸ்திரம் பார்த்த அதனுடைய கூலியா நீ எனக்கு தந்தாய், அல்லாஹ் பாதுகாப்பாராக என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தண்ணிய கொண்டு வர சொல்லி அந்த ஒரு பிடியை வெளியெடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அந்த ஒரு பிடி சாப்பாட்டை வெளியெடுப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. சொல்லப்பட்டது ஒரு பிடித்தானே போனது, ஒரு பிடித்தானே. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? ஃபவல்லாஹி லவ் லம் தக்ருஜ் இல்லா மஅ நஃப்ஸி லஅக்ரஜ்துஹா, என்ற உயிர் போனாலும் சரி நான் இந்த ஒரு பிடியை வெளியாக்கியே தீர்வேன் என்றாங்க. سمعت النبي صلى الله عليه وسلم يقول, அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், குல்லு லஹ்மின் நபத மின் ஹராம், ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த உடம்பு இருக்கின்றதே, சதை இருக்கின்றதே, மாமிசம் இருக்கின்றதே, அது நரகத்துக்கு தான் தகுதிண்டாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார், மிகப்பெரிய ஸ்காலர், பக்தாதுல சகோதரர்களே, அவர்களுக்கு அரசு அந்த காலத்துல நாட்டு பிரசிடென்ட் காதியாக ஜட்ஜாக நியமிச்சாங்க. சொன்னாங்க, நான் தகுதி இல்லைன்னா, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாங்க. ஏன் விளங்கினாங்க? சந்தேகமான தொழில் தேவையில்லை, சந்தேகமான தொழிலை தவிர்த்துக் கொண்டாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? நாட்டு மன்னன் அவன் டெக்ஸ் மூலமாக இதே போல மக்களுக்கு அநியாயம், மக்கள்
அவர்கள் மூலமாக அநியாயமாக எடுத்த பணங்கள், அந்த பணங்களில் இருந்து எனக்கு சலரியை தருவானோ தெரியாது, அந்த சந்தேகம் இருந்தது. கவர்மெண்ட் ஜாப் ஹராம் என்று சொல்ல வரல, சந்தேகமான தொழிலையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தவிர்த்து கொண்டாங்க. அவருடைய மகன் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகன் அந்த போஸ்ட் எடுத்தாங்க, அந்த கவர்மெண்ட் தொழிலை எடுத்துக்கொண்டாங்க. இப்ப அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சிம்பிள் லைஃப், நார்மல் லைஃப். சகோதரர்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கஷ்டம் வருகிறது, ஆனால் மகன் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க, மகன் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவருடைய தொழில் சந்தேகமான தொழில். இன்னைக்கு நாங்க பெருமை அடிக்கிறோம், இந்த மகன் இந்த பேங்க்ல ஒர்க் பண்றாரு, இந்த வட்டி பேங்க்ல வேலை. சகோதரர்களே, வட்டியோட சம்பந்தப்பட்ட இந்த பேங்க் எங்களுடைய மகன் வேலை செய்ய கூட நாங்க பெருமை அடிக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர். சாப்பிட்டதுக்கு இல்லை ஒன்றும் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு, ஆனால் பசியோடு இருந்தாங்க. மகனுடைய சாப்பாட்டை சாப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை கேள்விப்படுகிறது, மகனுக்கு கேள்விப்படுது, வீட்டு ஒன்றுமே இல்லை, வீட்டுல ஒன்றும் இல்லை. அவர்கள் அலட்சியம் கோதுமையை அனுப்புறாங்க, உம்மாவை கொடுக்குறாங்க, நீ உம்மா இதை சமைத்து சாப்பிடுங்க. சகோதரர்களே, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வெளியே போய் வாராங்க. மாஷா அல்லாஹ், இறைச்சி வாசம் வருகிறது, நல்ல சாப்பாடு. சொன்னாங்க, ஆச்சரியமான வாசம் வருகிறது, இறைச்சி சமைக்கப்படுகிறது, ரொட்டி சுடப்படுகின்றது. சகோதரர்களே, அதற்கு பிறகு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, இது எங்கிருந்து வந்த சாப்பாடு, எங்கிருந்து வந்துச்சு இந்த இறைச்சி? சொன்னாங்க, உங்களுடைய மகன் கொண்டு வந்த இறைச்சி, மகன் அனுப்பின இந்த கோதுமையை வச்சு ரொட்டி சுட்டோம். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இந்த சாப்பாடு வாங்கணும்டாங்க. மகள் அதற்கு பிறகு தாய்கிட்ட போய் சொல்றாங்க, வாப்பாக்கு இந்த சாப்பாடு விருப்பம் இல்லை. அதற்கு பிறகு மகள் வந்து சொல்றாங்க, வாப்பா இந்த சாப்பாடை எனக்கும் வாணும், உம்மக்கும் வாணும், எனக்கும் வாணும், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீங்க சாப்பிடவில்லாட்டி நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று முடிவெடுத்தாங்க. மகளும் உறுதியான முடிவெடுத்தாங்க. அதற்கு பிறகு யாருக்கு சரி கொடுக்கவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்களே ஹராமான விஷயத்தை தவிர்த்து கொள்றோம், அந்த ஹராமான இதை மற்றவர்களுக்கு கொடுப்பதா அதை தேவையில்லைன்னு சொல்லி அமைதியாக. அதற்கு பிறகு அவர்கள் என்ன தெரியுமா செய்தாங்க, மகள் போய் அந்த சாப்பாட்டை கடல்ல வீசிவிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, அந்த சாப்பாட்டை நீங்க என்ன செஞ்சீங்க மகளே? மகள் சொன்னாங்க, வாப்பா, நான் அந்த சாப்பாட்டை யாருக்கும் கொடுக்கல, கடல்ல போய் வீசி விட்டு வந்தேன் என்று சொன்னதும் அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அந்த நாளிலிருந்து கடலில் இருக்கக்கூடிய எந்த மீன்களையுமே சாப்பிடல. மௌத்து வரங்காட்டி அவங்க கடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீனையும் சாப்பிடல. அந்த மீன் இந்த சாப்பாட்டை சாப்பிட இருக்க கூடுமோ தெரியாது என்று அந்த அச்சத்தில் எந்த ஒரு மீன்களையும் சாப்பிடல, மௌத்து வரங்காட்டி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பேரெல்லாம் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஹராம் ஹலால் விஷயத்தில் எங்களுக்கு பேருதல் இல்லை சகோதரர்களே, பேருதல் இல்லை. எனவே ஹராம் ஹலால் விஷயத்தில் நாங்கள் பேருதலாக இருக்க வேண்டும். மத்அமு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வகுஸிய பில் ஹராம் வஅன்னா யுஸ்தஜாபு லஹ். சாப்பாடு ஹராம், உடுப்பு வமல்பசுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம், உடுப்பு ஹராம், சாப்பாடு ஹராம், குடிப்பு எங்களுக்கு நாங்கள் குடிக்கக்கூடிய பானம் ஹராம். வஅன்னா யுஸ்தஜாபு லஹ், எங்களுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சகோதரர்களே, எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. சம்பாத்தியம் ஹராம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஒரு ஃபில்ஸாக இருந்தாலும் சரி, அது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமாக இருந்தால் எங்களுடைய இபாதத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஒரு ஃபில்ஸாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலான ஃபில்ஸை தந்திடு யா அல்லாஹ், ஹலாலான பணத்தை தந்திடு யா அல்லாஹ், ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். ஹராத்திலிருந்து, ஹராமான பணத்திலிருந்து, ஹராமான செயல்களிலிருந்து நம் அனைவரின் குடும்பத்தை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம்
التواب الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا وحبيبنا محمدا عبده ورسوله. اللهم صل عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات وجماع الخير كله. قال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا. وقال حبيبنا محمد صلى الله عليه وسلم في معنى الحديث: ليأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أم الحرام. وقال أيضا: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم أرشدنا كما أرشدت بعبادك الصالحين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين في مشارق الأرض ومغاربها. اللهم من أراد بالإسلام وبالمسلمين خيرا فوفقهم إلى كل خير، ومن أراد بنا وبالمسلمين شرا اللهم اهلكهم كما أهلكت عادا وثمودا. اللهم مزقهم كل ممزق، اللهم شتت شملهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم اجعل هذا البلد آمنا ومطمئنا وسائر بلاد المسلمين. آمين يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأجل وأتم وأكبر، والله يعلم ما